ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ்ரீ ஷைன். இன்றைக்கி நம்ம கேப்சிகம் முட்டை பொரியல் பண்ண போகிறோம். சாதாரண முட்டை பொரியல் பண்ணுறத விட கேப்சிகம் போட்டு பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. கேப்சிகத்தை நீங்கள் ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. காரம் உங்களுக்கு வேணாம், சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றதா இருந்தால் உள்ளே இருக்க அந்த சீட்ஸை ரிமூவ் பண்ணிடுங்க. அப்படின்னா சுத்தமாகவே காரம் இல்லை, நல்லா இருக்கும். இல்லை உங்களுக்கு காரமாக சாப்பிட பிடிக்கும்னா நீங்கள் அந்த விதையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நீங்கள் எப்பயும் போல் கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதுக்கு நல்லா ஒரு கைப்பிடி ஆனியன் எடுத்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை, தேவையான அளவு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. இப்போ பேனில் நம்ம தேவையான அளவு ஆயில் ஊற்றி அதில் கடுகு நல்லா பொரியவும், அதுக்கடுத்து சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் சேர்க்கும்போது கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும், அந்த எக்கில் இருக்க ஸ்மெல்லாம் அடிக்காது. அதனால் சீரகம் சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து கருவேப்பிலை போட்டுட்டு இது நல்லா பொரியவும், அதுக்கடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை இதில் சேர்த்துக்கோங்க. 2 வெள்ளைப்பூடு சேர்த்துக்கோங்க, தட்டி சேர்த்துக்கோங்க. வெள்ளைப்பூடை உரலில் தட்டி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் அந்த எக்கில் இருக்கிற இது எடுத்துக்கிறோம், அதனால் சேர்த்துட்டு இது நல்லா ஃப்ரை ஆகவும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகத்தை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு அந்த வெங்காயம் எல்லாத்தையும் சேர்ந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது நல்லா மூடி போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதுக்கு உப்பு போட்டுட்டு மூடி போட்டு வச்சு சிம்லேயே வச்சு நல்லா வேக விடுங்க. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான், வெந்துடும். நல்லா வேகவும் அது நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கையில் வெந்தது தெரியும். நீங்கள் அதுக்கடுத்து அது என்ன செய்யணும், கேப்சிகம் நம்ம வதக்கி வச்சது எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு எத்தனை முட்டை வேணுமோ உங்களுக்கு அத்தனை முட்டையை நடுவில் உடச்சி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உங்களுக்கு எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை முட்டையை போட்டு உடச்சி போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. மிளகுத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா குடமிளகாலாம் நம்ம சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டோம், ஸோ காரம் இருக்காது. நீங்கள் தேவையான அளவு மிளகு, உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா வதங்கி எப்பயும் போல் எக்கு ஸ்மெல் போய் நல்லா வதங்கி அந்த கேப்சிகத்தோட சுருளை பெரட்டி வரும், அந்த அளவுக்கு நீங்கள் பெரட்டி எடுத்துக்கோங்க. இதையுமே சிம்மில் வச்சு நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ கேப்சிகம் எக்கு ரெடி. ஹாப்பியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. பிரியாஸ்ரீ ஷைனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.